ஒரு பெரிய ஐடி கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் நித்யா. வயது 24. நல்ல சேலரி, ஏசி ஆஃபீஸ், லேப்டாப் லைஃப். வெளியே இருந்து பார்த்தால் பர்ஃபெக்டான வாழ்க்கை மாதிரி தெரியலாம். ஆனால் உள்ளுக்குள் அவள் ரொம்பவும் சோர்ந்து போயிருந்தாள். டெய்லி சேம் ரொட்டீன். மார்னிங், பஸ், ஆஃபீஸ், டார்கெட்ஸ், லேட் நைட் ஒர்க் என்று அவளுக்கு வாழ்க்கையே போரிங்காக ஃபீல் ஆனது. ஒரு நாள் அவளுடைய ஆஃபீஸ் மேனேஜர் எல்லாரிடமும் சொன்னார், நெக்ஸ்ட் மந்த் லே ஆஃப்ஸ் இருக்கலாம் என்று. ஆஃபீஸ் முழுக்க ஒரே டென்ஷனாக இருந்தது. அந்த நாள் இரவு நித்யா பால்கனியில் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அப்போது கீழே ரோடில் ஒரு வயதான தாத்தா பலூன் விற்று கொண்டிருந்தார். மழை வரப்போவது போல் தெரிந்தது. ஆனால் இன்னும் அவர் வீட்டுக்கு போகவில்லை. நித்யாவுக்கு வருத்தமாக இருந்தது. அதனால் அவள் கீழே இறங்கி அவரிடம் சென்றாள். தாத்தா, இன்னும் நீங்க வீட்டுக்கு போலையா என்று கேட்டாள். அதற்கு அந்த முதியவர் சிரித்து கொண்டே, இன்னும் 10 பலூன் வைக்கணும், அப்பதான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் என்றார். அந்த வார்த்தை நித்யாவை அமைதியாக்கிவிட்டது. அவள் தன்னிடம் இருந்த பணத்தை எடுத்து எல்லா பலூன்ஸையும் வாங்கிவிட்டாள். தாத்தாவின் கண்கள் கலங்கின. நீ நல்லா இருப்பம்மா என்று ஆசிர்வதித்தார். அந்த இரவு நித்யாவுக்கு தூக்கம் வரவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் வாழ்க்கையில என்று யோசித்து கொண்டிருந்தாள். அடுத்த நாள் ஆபீஸுக்கு போகும் வழியில் ஒரு சிறிய டீ ஷாப் அருகே ஒரு பள்ளி மாணவன் புக்ஸ் விற்று கொண்டிருந்தான். அவன் ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்தான். அப்போது நித்யா கேட்டாள் அந்த சிறுவனிடம், ஸ்கூலுக்கு போலையா நீ என்று. அவன் சிரித்துக்கொண்டே, ஈவினிங் டியூஷன் ஃபீஸ் கட்டணும்க்கா தான் என்றான். அந்த சிரிப்பு நித்யாவை மீண்டும் யோசிக்க வைத்தது. அந்த நாள் முதல் நித்யா மெதுவாக மாற ஆரம்பித்தாள். வீக்கெண்டில் ஆர்ஃபனேஜுக்கு போக ஆரம்பித்தாள். ஏழை மாணவர்களுக்கு ஃப்ரீ கோடிங் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாள். முதலில் 3 மாணவர்கள் மட்டும், பிறகு 10, 20, 50 என்று அதிகரித்தே போனார்கள். அவள் வாழ்க்கையில் முதல் முறையாக உண்மையான சந்தோஷத்தை அனுபவித்தாள். ஒரு நாள் ஆஃபீஸில் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. லே ஆஃப் லிஸ்டில் நித்யாவின் பெயரும் இருந்தது. அவள் அதை பார்த்து அதிர்ந்தாள். அந்த இரவு அவள் மிகவும் உடைந்து அழுதாள். இப்போ நான் என்ன பண்ண போறேன் என்று பயந்தாள். ஆனால் அடுத்த நாள் காலை அவள் கோடிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவளுடைய வீட்டுக்கு வந்திருந்தார்கள். ஒரு சிறுமி வந்து சொன்னால், அக்கா, நீங்கள் இல்லைன்னா எனக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாது என்றாள். மற்றொரு சிறுவன், நான் ஃப்யூச்சரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் என்றான். நித்யாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த நேரம்தான் அவள் வாழ்க்கையின் உண்மையான பர்பஸ் என்னவென்று புரிந்தாள். சில மாதங்கள் கழித்து நித்யா தனது ஓன் ட்ரைனிங் சென்டர் ஆரம்பித்தாள். புவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ எஜுகேஷன், ஜாப் ட்ரைனிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். முதலில் ஒரு சின்ன அறையாக இருந்தது. பிறகு அது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டாக வளர்ந்தது. பல மாணவர்கள் வேலை வாங்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் ஒரு பெரிய டெக் கம்பெனி சிஇஓ அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்தார். அவர் ஸ்டூடெண்ட்ஸின் ப்ராஜெக்டை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இந்த இன்ஸ்டிடியூட் ஃபவுண்டர் யார் என்று கேட்டார். நித்யா அமைதியாக வந்து நின்றாள். சிஇஓ சிரித்து கொண்டே சொன்னார், உங்கள் ஒர்க் சூப்பராக இருக்குது, உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்று கேட்டார். அந்த இன்ஸ்டிடியூட் இன்னும் பெரிய அளவுக்கு வளர்ந்தது. பல வருடங்கள் கழித்து ஒரு பெரிய ஸ்டேஜ், ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ். அங்கு சீஃப் கெஸ்டா நித்யா ஸ்பீச் கொடுத்து கொண்டிருந்தாள். ஒரு மாணவன் கேட்டான், மேம், உங்கள் சக்ஸஸ் சீக்ரெட் என்ன என்று. நித்யா சொன்னால், என்னோட ஜாப் நான் லூஸ் பண்ண நாள் தான் என் வாழ்க்கையை நான் கண்டுபிடித்த நாள் என்று. சில நேரங்களில் நாம் இழப்பதாக நினைப்பது நம் வாழ்க்கையின் உண்மையான பாதையை நமக்கு காட்டுவதற்காக என்பதை நாம் உணர வேண்டும்.